தூங்குற போது சொப்பனத்தில் தேவர்கள்லாம் வரா. இந்த குழந்தை தேவர்களை பார்த்து சம்போ ஸ்வாகதமஸ்யதாம் இதோ வாமேன பத்மாசன, பரமேஸ்வரா வாங்க உட்காருங்க, சம்போ ஸ்வாகதமஸ்யதாம் இதோ வாமேன பத்மாசன, இடது பக்கம் உங்களுக்கு தான் ஆசனம் போட்டுருக்கு, வாங்க. பிரம்மாவை கூப்பிட்டாள். கிரௌஞ்சாலே குஷலம் சுகம் ஸ்வரபதே வித்தேஷனோ திருஷ்யசே. கிரௌஞ்சாலின்னு முருகனுக்கு பேர். முருகன் வந்திருக்கான். சௌக்கியமாக இருக்கியாப்பா முருகா? கிரௌஞ்சாலே குஷலம். இந்திரன் வந்திருக்கான். சுகம் சுரபதே. குபேரன் வந்திருக்கான். ரொம்ப நாளாச்சு அவனை கண்ணிலே தென்படலையே. வித்தேஷனோ திருஷ்யசே. இத்தம் ஸ்வப்னகதஸ்ய கைடபஜிதः சுத்வா யசோதாகிரः கிம் கிம் பாலக ஜல்பசீதி ரச்சிதம் தூது கிருதம் பாதுனா. இதை சொப்னத்தில் பகவான் பேசுகிறார் தேவர்களோட. இதை கேட்டுவிட்டா யசோதை குழந்தை ஏதோ தூக்கத்தில் பயந்துட்டு இருக்க பொழுது, துஸ்வப்னத்தை பார்த்து பயந்துட்டு இருக்க பொழுது பழைய காலத்தில் என்ன பண்ணுவா, பயம் இல்லைன்னு சொல்லுவானோ, அது அப்படியே ஸ்லோகத்தில் போட்டாள். கிம் கிம் ஜல்பசி கிம் கிம் பாலக ஜல்பசீதி ரச்சிதம் தூதுகிருதம் பாத்துனா. என்னமோ நீ உளறியே, பயப்படாதேன்னு தூதுக்காரம் பண்ணாலே அந்த தூதுக்காரம் நம்மையெல்லாம் ரட்சிக்கட்டும்னு. இதுவும் கிருஷ்ண கருணாமிருத ஸ்லோகம்தான். வெடிகாலத்தால் முள்ள எழுப்புறாள். எழுப்பினா சுவாமி முள்ள கண்ணை திறந்து பார்க்குறாள். சில நாளைக்கு எழுப்பாமலேயே எழுந்துடுவோம் சுவாமி. பக்கத்தாத்தில் தயிர் கடைஞ்சிட்டு இருக்கா. விடிகாத்தால் 4 மணிக்கு தான் எழுந்து விடுறா கோபஸ்திரிகள் தான். மீதி இருக்கிறவாள்லாம் 5 மணிக்கு எழுந்தால் அவளை இன்னொரு 1 மணி நேரம் அவள் படுத்துன்னு இருக்கட்டும், அவளை எழுப்ப வேண்டாம்னு சொல்லி ஒரு அகல் வழக்கை ஏற்றி வச்சுட்டு கொல்ல கதவை இப்படி லேசாக ஒரு களி சாப்பிட வச்சுட்டு தயிர் கடைஞ்சிட்டு இருக்கா. தயிர் கடைகிற போது அந்த மத்து போய் தயிர் தாழியில் இடிக்கக்கூடிய சப்தம் கேட்டு அதோட வெண்ணெய் திரண்டு வருது. புதுசாக அன்னைக்கு கடைஞ்சி இருக்கக்கூடிய வெண்ணெய்க்கு தான் நவநீதம்னு பேர். அன்னைக்கு கடைஞ்ச வெண்ணெய்க்கு தான் நவநீதம்னு பேர். அந்த வெண்ணெய் புதுசாக கடைஞ்சி இருக்கக்கூடிய வெண்ணெயுடைய வாசனை மூக்கை துளைக்கிறது. சுவாமி கண்ணை திறந்துட்டு இருக்க. விடிகாலத்தால் 4:30 மணி இருக்கும். இட் இஸ் ஆல்வேஸ் டார்க்கஸ்ட் பிஃபோர் டான் அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று உண்டு. ஒரே இருட்டாக இருக்குது வெளியில். கொல்லக்கதை திறந்துருக்கணும். இவாத்திலையும் கொல்லக்கதை திறந்துருக்கு. கொல்ல வழியாக வழியில் ஸ்லிப் பண்ணான் சுவாமி. ஸ்லிப் பண்ணி எந்த இடத்துலேருந்து இந்த வாசனை தயிர் கடைஞ்சி வெண்ணெய் வரக்கூடிய வாசனை வருதோ அங்கே இந்த இருட்டில் போனான்னா இவனை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய இருட்டுக்கும் இவனுடைய கருத்து திரும்பிக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப கெமோஃப்ராஜ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அங்கே பார்த்தா ஒரே ஒரு சின்ன ஒரு அகல் விளக்கு எழுந்திருக்கு. இது அந்த வெண்ணெய்க்கும் நமக்கு நடுவில் இருக்கிறது இந்த விளக்கு தான். வாயில் காற்று தேக்கி வச்சுன்னு பூன்னு ஊதினாலாம் வழக்கு அணைஞ்சு போயிடுது. நேச்சுரலாக ஏதோ காற்று வீசி அணைஞ்சு போயிருக்குன்னு நினச்சின்னு இருக்கா அந்த கோபிக்கை. அவள் எங்கேயோ போய் மேட்ச் பிடிச்சி எடுத்துன்னு மறுபடியும் வடக்கேற்றுறதுக்குள்ளே இவன் ஏற்கனவே மென்டலாக ஒரு நோட் பண்ணி வச்சுருக்கார். தாழ் எங்கே இருக்குது, வெண்ணெய் எங்கே இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். அந்த வெண்ணெய் எடுத்து அப்படியே கபலீகரணம் பண்ணிட்டு வந்துட்டாரே. ததி மதன நிநாதைகி சக்த நித்ர பிரபாதே நிபிருத்தபதமகாரம் வல்லவீனாம் பிரவிஷ்டா. நிபிருத்தபதம்னா கால் எடுத்து வைக்கிற சப்தமே கேட்காது. பூனையாட்டமாக வரக்கூடிய சப்தமே தெரியும். நிபிருத்தபதமகாரம் வல்லவீனாம் பிரவிஷ்டா முககமல சமீரைஹி ஆசு நிர்வாப்யதீபான் கபலிதனவனீதः பாது கோபாலபாலः. வெண்ணெய் அப்படியே கபலீகரணம் பண்ணானே அந்த பிரபு நம்ம எல்லாம் ரட்சிக்கட்டும்னு. இதுவும் கிருஷ்ண கருணாமிருத ஸ்லோகம்தான். அந்த பிரபு கிருஷ்ணனுக்கு பால் குடிக்கிறதுக்கு படுத்துக்கலாம் குழந்தை. என்ன பண்ணுறது? அதனால் ஒரு ஆசை காட்டினாலாம். இந்த பால் தங்க கிண்ணத்தில் பாலை வச்சுன்னு இருக்கா. அண்ணா பலராமன் போயிருக்கா, யமுனக்கரைக்கு போயிருக்கா. அண்ணா வரத்துக்குள்ளே நீங்கள் பாலை குடிச்சிடு. வந்தால் அவன் போட்டிக்கு வந்துடுவான். அந்த பாலுக்கு பாலை குடித்தா சிக்க நன்னா வளரும். இப்படி இருக்குது. சிக்க நன்னா வளரும். சிக்க நன்னா கட்டு குடுமையாக இருந்தால் அழகுன்னு நினச்ச காலம் போனோம். அதனால் சிக்க நன்னா வளரும்னு ஆசை காட்டினாலாம். காரிந்தி புலினோதரேஷு முசலி யாவத்கதக்கேதித்தும் தாவத் கார்பரிக்கம்
पयः पिबहरे वर्धिष्यते ते शिखा इत्थं बालतया प्रतारणपराः श्रुत्वा यशोदागिरः पायान्नस्वशिखां स्पृशन् प्रमुदितः क्षीरे अर्धपीते हरिः அப்படியாம்மா சிக்கா நன்னா வளருமா சரி கிண்ணத்தில் பாலை வாங்கிட்டு பாதி பாலை குடிச்சுட்டு தலையை தடவி பார்த்துட்டானாம் சிக்க வளர்ந்துட்டா அரசபலத்தை பிரஷர் பண்ணி அடிவயத்தை தொட்டு பார்த்துட்ட கதையா தலையை தொட்டு பார்த்துட்டானாம் பாயான்னஸ்வ சிகாம் ஸ்பிருஷன்னு பிரமுதிதா க்ஷீரே அர்த்தபீதே ஹரிகி இந்த பால் ரொம்ப நல்லா இருக்குது அசல் பசும்பால் கலப்படம் இல்லாமல் அந்த காலத்து பசுக்கள் இந்த காலத்து பசுவாது ரோட்டில் இருக்க ஒரு போஸ்டர் ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடும் அது வெறும் சுத்தமான புல்லையும் வைக்கோலையும் சாப்பிட்டு புஷ்டியாக இருக்குது பசு இந்த நாட்டு பசுக்களுடைய பால் அது தனியாக இயற்கையாக ஒரு திதிப்பு இருக்குது அது பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் பால் சாப்பிடணும்னு ஆசை வந்துடுத்து அடிக்கடி பால் குடித்தாக்க அவனுக்கு ஜீரணமாகணுமே குழந்தைக்கு பால் கொடுக்கறத பற்றி கவலை இல்லை ஜீரணமாகணுமேனு கவலை என்ன பண்ணிவிட்டா கார்த்தால் எழுந்து பல் தேய்ச்சிட்டு ஒரு டம்ளர் பால் கொடுக்குறேன் மத்தியானம் ஒரு டம்ளர் குடி ராத்திரி படுத்துக்கிறதுக்கு பின்னாடி ஒரு டம்ளர் குடி பார்த்தான் என்னடா இது அடுத்த யுகத்தில் தான் இந்த ரேஷனிங் தான் வரப்போகிறதுன்னு நினச்சோம் இந்த துவாபர யுகத்தில் நம்ம காலத்துலேயே வந்துடுத்தே இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக ஒரு டம்ளர் பால் அம்மாட்டேருந்து எப்படியாவது வாங்கி குடிச்சுடுறது இந்த குழந்தைகளுக்கு ஒரு இயற்கையாக ஒரு நேட்டிவ் விருத்தம் ஒரு சாமர்த்தியத்தை பகவான் கொடுத்துருக்கார் யார் சொல்லிக் கொடுக்குறான்னு தெரியல இன்ஸ்டிங்டிவாக வருது நம்மாத்து குழந்தையாக இருந்தால் என்ன பண்ணும் நேராக அம்மாட்ட போய் அம்மா கொஞ்சம் நெத்தியை தொட்டு பாரு 2 நாள் என்னோட ஜுரமாக இருந்திருக்கு அவனுக்கு அம்மாவுக்கு வாஸ்தவமாகவே இந்த காய்ச்சல் மறுபடியும் வந்துட்டோன்னு கவலை தொட்டு பார்த்து ஜுரமெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பாட்ட போய் காட்டட்டுமா சரி அப்பா நீ தொட்டு பாரு நெத்தியில் கை வச்சு பாரு ஜுரம் ஒன்றும் இல்லை சரியாக தானே இருக்கேன் எனக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து ஐஸ்கிரீம் வேணும் நேரம் எடுத்த உடனே ஐஸ்கிரீம் கேட்க மாட்டான் வாசல் தான் அந்த ஐஸ்கிரீம் காரங்க எவ்வளோ பெல் அடிச்சுன்னு ஒருத்தன் தள்ளிட்டு வரான் அந்த கேண்டி ஐஸ் கேண்டியை 10 ரூபாயோ 20 ரூபாயோ ஏதோ ஒன்றும் நேராக கேட்டால் வாங்கி கொடுக்க மாட்டான் ஜுரம் இல்லைன்னு முதல்ல சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்புறமா ரூபாய்க்கு அடிப்பாரம் போடுவோம் யார் சொல்லிக் கொடுக்குறா அந்த குழந்தைகளுக்கு கிருஷ்ணன் தான் இவளுக்கு தான் ஜெகத்குரு ஜெகத்துக்கு தான் குருவரும் அந்த குழந்தைகளுக்கும் அவன் தான் குரு சுவாமி என்ன பண்ணாருன்னா நேரடியாக பால் வேணும்னு கேட்கல அம்மாட்ட போய் கேட்கல அம்மா ஆசையா அம்மானு கூப்பிட்டது மாதா இந்த ஸ்லோகம் முழுக்க அம்மாவுக்கும் குழந்தைக்கும் சம்வாதம் மாதிரி கான்வர்சேஷனாக அமைஞ்சிருக்கு மாத கிம் யதுனா ததேகி சகம் கிந்தேன பாத்தும் பயா அம்மானு அந்த குழந்தை கூப்பிட்ட உடனே தாயாருக்கு பூரிச்சு போயிடுது என் செல்லமே என் ராஜாவே உனக்கு என்னடா வேணும் கிம் எதுநாதா உனக்கு என்ன வேணும் நானாம் மாத கிம் எதுநாத எனக்கு ஒரு கிண்ணம் கொடு நானாம் சுவாமி தேகி சகம் கிந்தேன கிண்ணத்தை வச்சு நீ என்ன பண்ண போகிற பாத்தும் பயா நீ கிண்ணத்தை கொடுத்தா நான் அந்த பாலை வச்சுன்னு குடிச்சுடுவேனே நானா இப்போ கிடையாது நானாம் தன்னாஸ்தியத்ய பால் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு தாய் மனசு இடம் கொடுக்கல இப்போ கிடையாது தன்னாஸ்தி அத்திய கதாபிவா நிஷி அவன் கெஞ்சினா மிஞ்சுவன் மிஞ்சினா கெஞ்சுவன் பின்ன எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் நிஷி ராத்திரி தரையினாலாம் நிஷாக்காவா ராத்திரினா என்னன்னு கேட்குறான் 2 வயசு குழந்தை ராத்திரினா என்னன்னு கேட்குறது அதுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா வாட் இஸ் டே அண்ட் வாட் இஸ் நைட் இருட்டு வந்துட்டுனா ராத்திரினாலாம் அந்தகாரோதயே நிஷி நிஷாக்காவா அந்தகாரோதயே இவ்வளோ தான் ஸ்லோகத்தில் இருக்குது இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக ஒரு வாதத்தை சம்பிரதாயத்தில் பெரியவாள்லாம் சொல்லுவார் இருட்டுனா என்னன்னு கேட்டானாம் கிருஷ்ணன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சின்ன குழந்தைக்கு கிருஷ்ணா இப்போ நான் எதிர்த்தாப்பில் அம்மா தெரியலனோ நான் எதிர்த்தாப்பில் இருந்தால் கூட அம்மா கண்ணுக்கு தெரிய மாட்டேன் அதான் இருட்டு அப்படின்னாலாம் அப்படி அம்மா என்ன பண்ணால் ஒரு கையால் அம்மாவுடைய புடவை தலைப்பை பிடிச்சிடலாம் முதல்ல ஒரு கையால் அம்மா எங்கேயும் ஓடி போயிடப்படாத ஒரு கையால் புடவை தலைப்பை பிடிச்சிட்டு ஒரு கையால் கண்ணை மூடிண்டு அம்மா நான் உன்னை பார்க்க முடியல ராத்திரி வந்துட்டு நினைக்கேன் பால் கொடுனாலும் ஆமில் யாட்சியுகம் நிஷாப்யுபகத தேகீதி மாதுர்மு வக்ஷோஜாம்சுக கர்ஷனோ ஜதகர கிருஷ்ணஸ்ஸ புஷ்ணாதுனா இதுவும் கிருஷ்ண கர்ணாமிரதம் தான் ஒவ்வொரு ஸ்லோகமும் அப்படி எழுத்தாமல் பகவானை கொண்டு வந்து விளையாடக்கூடிய கிருஷ்ணனை கொண்டு வந்து நிறுத்திடுவார் இப்படி பகவான் தவிழக்கூடிய கிருஷ்ணனுக்கு நடக்க சொல்லிக் கொடுக்குறாள் யசோதை திரிவிக்ரமீஹி கிராந்த ஜகத்ரயம் தம் பவ்யாசயா
भावितबालभावं करेण संगृह्य करम्बुजाग्रं सञ्चारयामास शनिर्यशोदा. இது யாதவாபிஷேகத்தில் சுவாமி தேசிகன் 4-5 ஸ்லோகங்கள் அனுபவிச்சிருக்கார். ஒரு கையை பிடிச்சிருந்து ஒரு கையால் ஒரு கையை பிடிச்சி மொல்ல ஒவ்வொரு காதாக அடியடியாக எடுத்து வைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்தாடே. யாருக்கு சொல்லிக் கொடுத்தா தெரியுமா? எந்த பிரபு ஒரு சரணத்தால் சப்த சொர்க்கலோகங்களையும் அளந்தானோ திருவிக்ரமாவதார காலத்தில் அந்த பிரபுவுக்கு நடக்க சொல்லிக் கொடுத்தாடே. ஆச்சரியப்பட்டார். சுவாமி முள்ள கால் எடுத்து வைக்கிற போது பகவானுடைய காலில் இருக்கக்கூடிய சங்கரேகை, சக்கரரேகை, அங்குஷரேகை, வஜ்ரரேகை, இந்த ரேகைகள்லாம் பூமியில் அப்படியே முத்திர பதிஞ்சு தன்னுடைய டெரிட்டரியை டிமார்க்கேட் பண்ணுற மாதிரி இருந்துதான். இனிமேல் அசத்துகள் யாருமே இங்கே வர முடியாது, இது என்னுடைய ராஜ்யம், நான் தான் ஆட்சி புரிய போகிறேன்னு டிமார்க்கேட் பண்ணுற மாதிரி ஆரம்பியமாதுகு கரபல்லவாக்ரம் சனி சனி சஞ்சரதோ முராரேகே பபார சித்திரம் இவ பத்ரரேகாம் தன்யாபதன்யாசமயி தரித்ரி. அந்த பூமாதேவி பண்ண பாக்கியத்தை நான் பண்ணதுக்கே. பகவானுடைய காலில் இருக்கக்கூடிய முத்திரை எல்லாத்தையும் தாங்கினாலே பூமாதேவி, அவள் பாக்கியத்தை நான் பண்ணலையேன்னு என்கிறார் சுவாமி தேசிகன். 2 அடி 3 அடி நடக்கிறதுக்குள்ள மறுபடியும் தவிழ்ந்து சஞ்சாரம் பண்ணணும்னு ஆசை வந்துட்டு தான் சுவாமிக்கு. ஸ்கலத்கிரம் பானு 2 3 அடியோ நடக்கிறதுக்குள்ள ஜானுக்கிரமே ஜாத ருச்சிம் குமாரம் மறுபடியும் தவிழம்னு ஆரம்பிட்டு தாயாருக்கு பொறுக்கலை. நீ ஒன்றும் தவிழ வேண்டாம், நடக்க வேண்டாம், நான் தூக்கி வச்சுக்கிறேன்னு இடுப்பில் தூக்கி வச்சுட்டு பால் கொடுத்தாலாம். குழந்தை ரொம்ப நம்ம சிரமப்படுத்திட்டோம் கொடுக்க குழந்தைய அப்படின்னு நினச்சின்னு இடுப்பில் தூக்கி வச்சுருந்தாலே. ஸ்தன்யம் உதாபாயயதே ஸ்மதன்யா द्वित्रपद प्रचारात् जानुक्रमे जात रुचिं कुमारं बुग्ने समावेश्य वदग्नभागे स्तन्यं मुदा धारयते स्म स्तन्यं मुदापाययते स्मधन्यः स्खलद्गतिं द्वित्रपदक्रमे द्वित्रपदप्रचारात् जानुक्रमे जात रुचिं कुमारं भुग्ने समावेश्य भदग्नभागे स्तन्यं मुदापाययते स्मधन्या क्रमेण भूयोऽपि विहारकाङ्क्षी नन्दस्य दारैः अभिनन्द्यमानः नित्यानुभूतं निगमान्तभृङ्गैः निजं पदाब्जं निदधे पृथिव्याम्. எத்தனை இடுப்பில் வைக்க முடியும்? நடக்க நடக்க தான் காதுக்கு பலம் வரும், பழக்கம் வரும். நீ மறுபடியும் நடக்கணும்னு உற்சாகப்படுத்தி குழந்தைய நடக்க வைக்கிறாள். நித்தியானுபூதம் நிகமாந்த பிருங்கைக்கு. பகவானுடைய திருப்படி தாமரையாட்டமாக சொல்கிறோமோனோ, புஷ்பத்திலேருந்து ஒழுகக்கூடிய தேனை பருகிறதுக்கு தேன் வண்டு இருக்கிற மாதிரி நிகமாந்த பிருங்கைக்கு வேதாந்த சாஸ்திரத்தில் முழுகி அந்த பகவானுடைய ஸ்வரூபத்திலேயே தேனாக அனுபவிக்கக்கூடிய பிருங்கர்கள், அப்படி நிகமாந்த பிருங்கர்களாக இருக்கக்கூடிய மகான்களெல்லாம் எந்த பகவானுடைய திருப்படியை நித்தியம் சேவிப்பாளோ அந்த சரணத்தை பூமியில் மறுபடியும் பதிச்சார். நித்யானுபூதம் நிகமாந்த பிருங்கைஹி நிஜம் பதாப்ஜம் நிததே பிருத்திவியாம். சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு பிராசம்னு பேர், தமிழில் அடுக்குமொழி, இங்கிலீஷில் அலிட்ரேஷன். மகாகவிகளுடைய வாக்கள் எப்படி எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து விழுறது பாருங்கோ. சசஞ்சரம் சாதுஜன பிரதீபைகி மாபுஜ்யதாம் சேயமிதீவ மத்வா நித்யானுபூதம் நிகமாந்த பிருங்கைஹி நிஜம் பதாப்ஜம் நிததே பிருத்திவியாம் சசஞ்சரம் சாதுஜன பிரதீபைகி மாபுஜ்யதாம் சேயமிதீவ மத்வா. சக்ராதிபிகி பாதசரோஜசின்னைஹி ஆமுத்ரயாமாஸ மகீம் அனன்யைஹி. வேறு யாரும் இமிட்டேட் பண்ண முடியாத தன்னுடைய பாத ரேகையால் பூமியில் தன்னுடைய டெரிட்டரியை டிமார்க்கேட் பண்ணுற மாதிரி இப்படி பகவான் நடக்கிற. அப்போ தான் நட பழக்கி கொடுத்துருக்கா. அதுக்குள்ளே ஓடணும்னு ஆசை. அண்ணா தம்பி 2 பேருக்கும் பலராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் போட்டி. வேகமாக ஓடினா துதகதி சுபதந்தௌ உத்திதௌ லிப்தபங்கௌ திவிமுனிபிதபங்கைஹி சஸ்மிதம் வந்தியமானௌ துதமதஜனனிभ्यां சானுகம்பம் கிரஹீதௌ
முகுரபி பரிரப்தௌ திராக்யுவாம் சும்பிதௌ ச. அதிவேகமாக ஓடினா தடான்னு கீழே விழுந்துட்டார். யாராவது நம்மளை பார்க்குறாளா அப்படின்னு சுற்றி வர திரும்பி பார்த்தாலாம். இது ஹியூமன் சைக்காலஜி. கீழே விழுந்துட்டோன்னா அடிபட்டிருக்கான்னு முதல்ல பார்க்க மாட்டான். நாம் விழுந்ததை யாராவது பார்த்துட்டாளான்னு தான் யாராக இருந்தாலும் அதான் தோணும். சுவாமி திரும்பி பார்த்தார். 4 பக்கத்துலையும் பார்த்தா ஒருத்தரும் பார்க்கல. பழைச்சோன்னார். பட்டத்து சொன்னார், நீ சரியாக பார்க்கலன்னு விட்டார். குருவாயூரப்பா, நீ மேலே பார்க்கல, 4 பக்கத்துலேயும் 4 திக்குகள்லையும் பார்த்த, மேலே பார்க்கல. மேலே பார்த்தா முனிவர்களெல்லாம் ஆகாச மார்க்கமாக யோக சக்தியால் பகவானே தொடர்ந்து வராளாம். ஓடுறானே, எதுக்காக ஓடுறான்? நாமெல்லாம் ஓடினா ஏதோ ஒரு விஷயத்தை அடையிறதுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து தப்புறதுக்காகவோ, ரெண்டுக்கு தான். திருன்னு ஓடினா போலீஸ்லேருந்து தப்புறதுக்காக ஓடுறான். நாம் ஓடினா ஏதோ பஸ்ஸை பிடிக்கணும், ட்ரெயினை பிடிக்கணும், யாரோ ஒருத்தரை வேகமாக போய் பார்க்கணும், ஒரு விஷயத்தை அடையணுங்கிறதுக்காக ஓடுறோம். உனக்கு அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை. யார்ட்டையும் பயந்துரி ஒருத்தர்கிட்டையும் தப்பணுங்கிற அவசியமும் கிடையாது. இது எதுக்காக ஓடுறே தெரியலையே. திவிமுனிபிர பங்கைகி சஸ்மிதம் வந்தியமானவு. ஆகாசத்தில் தேவர்கள்லாம் மூக்கில் விரல வச்சு ஆச்சரியப்படும்படியாக அப்படி ஓடினியே. தடார்னு கீழே வந்துவிட்டார். உடனே யசோதையும் ரோகிணியும் ஓடி வந்து குழந்தைய வாரி அணைச்சிண்டு முத்தம் கொடுத்து அந்த குழந்தைக்கு ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கிறாள் யசோதை. யசோதை இங்கே தன்ய தன்யான்னு ஒரு பதம் போட்டார் பட்டத்திரி. ஸ்னுதகுஜபரமங்கே தாரயந்தி பவந்தம் தரளமதி யசோதா ஸ்தன்யதா தன்யதன்யா கபட பசுபமத்தியே முக்தஹாசாங்குரந்தே தசனமுகுலஹிருத்யம் வீக்ஷ்ய வக்திரம் ஜகர்ஷ. பகவான் கிருஷ்ணனோடு யாரெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணாலோ, யாருக்கெல்லாம் கிருஷ்ணனுடைய சங்கம் கிடைச்சதோ எல்லாருமே தன்யர்கள் தான். அது யசோதைய தன்யான்னு சொன்னால் போகாது. தன்யானா அந்த பிளஸட் ஒன்னு அர்த்தம். தன்ய தன்யா எல்லாருமே தன்யர்கள். அவளுக்குள்ள ரொம்ப தன்யாக இருக்கக்கூடியவள் யசோதை. யசோதை அனுபவித்த மாதிரி வேறு யாரும் அனுபவிச்சிருக்க முடியும் இந்த கிருஷ்ணனை. பால் கொடுக்குறாள், மடியில் உட்காத்தி வச்சுட்டு குழந்தைக்கு பால் கொடுத்தாள். சுவாமி ஓடுறபோது அந்த நந்தகோபனுடைய ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பூனை பின்னாடி, அதே மாதிரி கண்ணுக்குட்டி பின்னாடியெல்லாம் ஓடுறாள். ததனு சரணச்சாரி தாரகை சகமராத் நிலைய ததிசுகேலன் பாலச்சாபல் யசாரி பவன சுகபிடாலான் வத்சகாம்ச்சானுதாவன் கதமபி கிருதஹாசைஹி கோபகைஹி வாரிதோ பூஹு. சுகம்னா கிளி, பிடாலங்கிறது பூனை, வத்சகம்ங்கிறது கண்ணுக்குட்டி. இது பின்னாடியெல்லாம் ஓடுறாள். அது கண்ணுக்குட்டி பின்னாடி ஓடி பிடிக்க முடியாதுடாப்பா அப்படின்னு எவ்வளவோ சொல்லி ஒரு வழியாக தடுத்தாளே. கோபர்கள்லாம் உன்னை தடுத்தாளே குருவாயூரப்பா. நீ எங்கெங்கெல்லாம் இருந்தியோ அங்கங்கெல்லாம் ஓடி வந்து உன்னை பார்க்கணும்னு ஆசை இந்த கோபர்களுக்கு, கோபஸ்திரிகளுக்கு. முக்கியமாக அவள் செய்யக்கூடிய காரியங்களை விட்டுட்டு, அவள் விட்டா காரியத்தைன்னு சொல்லப்படாது, காரியங்கள்லாம் அவள்கிட்டேருந்து விட்டு போயிடுது. இந்த கலித்தன்னு ஒரு பதம் இருக்குது. கலித்தனாக்க பாகவதத்துடைய ஆரம்பத்தையும் நிகம கல்பத்தரோகோ கலிதம் பதம்னு இருக்குது. நழுவித்தானா கீழ் விழுந்த பழம்னு அர்த்தம். அந்த மாதிரி கர்மா விட்டு போயிடுது. பகவானுடைய அனுபூதி கிடைச்ச உடனே கர்மா விட்டு போயிடுது. பெரிய ஒரு வேதாந்த விஷயத்தை போய் ஒரு விளையாட்டாக ஒரு லீலை சொல்கிற போது சொல்லிவிட்டார் பட்டத்திரி. ஹலதரசகிதஸ்வம் எத்திர எத்திரோபயாதஹ விவசபதிதநேத்ராஹ தத்ர தத்ரைவ கோப்யஹ விகதிதகிருஹகிருத்யாஹ விஸ்மிருதாபத்யபிருத்யாஹ முரஹரமுகுரத்யந்தாகுலஹ நித்தியமாசன். தானாக கர்மாதான் அவளை விட்டு விலகி போயிடுத்து. உன்னை வந்து பார்க்கணும்னு எல்லா காரியத்தையும் விட்டு ஓடி வந்தாளே. அங்கே கோபஸ்திரிகள் அவள்கிட்ட போய் கேட்பலாம், சுவாமி கொஞ்சம் வெண்ணெய் கூட, கொஞ்சம் பாலை கொடு, கொஞ்சம் தயிர் கொடுன்னு கேட்பாளாம். அவள் உடனே கொடுத்துட மாட்டாள். நீ ஒரு பாட்டு பாடு, நீ ஒரு நர்த்தனம் ஆடு, நீ பாடி கேட்கணும்னு ஆசைப்படுறோம், நீ ஆடி பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். சுவாமியும் உடனே ஆடிட மாட்டார், பாடிட மாட்டார். நீ எவ்வளோ வெண்ணெய் கொடுக்க போகிறேன்னு முதல்ல சொல்லு, அதுக்கு தகுந்தாப்பில் பாடுறேம்மா. இவ்வளோண்டு ஒரு கொட்டைப்பாக்கு வெண்ணெயை கொடுத்து விட்டு ஃபுல் ஸ்கேலாக 3 மணி நேரம் கச்சேரி பண்ண சொன்னாக்க சரியாக வராது. நீ ஒரு கொட்டைப்பாக்கு வெண்ணெய்னா ஒரு துக்கடாக பாடுறேன், ஒரு கை நிறைய வெண்ணெய் கொடுத்தாக்க ஒரு கீர்த்தனை பாடுறேன், இல்லை ஒரு தேங்காய் அளவுக்கு கொடுத்தாக்க ஒரு மினி கச்சேரி மாதிரி பண்ணுறேன்.
யானை தலையாட்டமாக பிரம்மாண்டமாக எண்ணெயை வச்சுட்டா ஃபுல் ஸ்கேலாக ஒரு ராகந்தானம் மல்லவியோடு சேர்ந்து ஃபுல் ஸ்கேலாக கச்சேரி பண்ணுறேன் அப்படின்னு பேரம் பேசினானாம் சுவாமி. பிரதிநவநவநீதம் கோபிகா தத்தமிச்சன்னு கலபதமுபகாயன்னு கோமளம் குவாபி நிருத்யன்னு சதயுவதி லோகைஹி அர்ப்பிதம் சர்ப்பிரஷ்ணன் கொச்சன நவ விபக்வம் துக்தமபி ஆபிபஸ்துவம். புதுசாக இப்போ காய்ச்சின பாலை கொடுக்குறத ஒரு பொட்டு மிச்சம் விடப்படாதுன்னு ஆபிபஸ்தம் பூர்ணமாக ஒரு பொட்டு மிச்சம் இல்லாமல் குடிச்சுவிட. கொச்சனா நவ விபக்வம் துக்தமபி ஆபிபஸ்துவம். கோபஸ்திரிகள்லாம் உங்கள்கிட்ட உச்சிரியே வச்சிருந்தா எதை கேட்டாலும் கொடுத்துருப்பா. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக போய் திருடணும் குருவாயிரப்பா? எனக்கு ஒரு காரணம் தோணுறதுனா பட்டத்திரி. இது பாகவதத்தில் நேரடியாக இல்லை, பட்டத்திரிக்கின்னு ஒரிஜினலாக தோடி இருக்கக்கூடிய காரணம் சுவாமியின் தலையை சேர்த்து அங்கீகாரம் பண்ணிருக்கார் குருவாயிரப்பன். நீ ஏற்கனவே வாமனாவதாரம் பண்ண, வாமனாவதாரத்தில் வாஸ்தவமாக ஃபிசிக்கலாகவே எண்ஷான் உடம்பு ஒரு ஷானாக குறுக்கிண்டு மகாபலியிடத்தில் போய் நிற்க முடியாது வந்துடுத்து. மகாபலி சுவாமி வாயத்திலிருந்து ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடியே யாச்சகத்துக்கு தான் வந்திருக்கான்னு மகாபலி தெரிஞ்சுன்னு விட்டான். துவாம் அர்த்தினம் விப்ரசுத்த அனுதர்க்கேன்னு ஸ்லோகம் இருக்குது. மகாபலிக்கு முன்னாடி ஒரு சக்கரவர்த்திக்கு முன்னாடி போகிற போது கூட யாச்சக கடையை மறைக்க முடியல. பார்த்த உடனே இதுக்காக வந்திருக்கேன்னு தெரிஞ்சுன்னு விட்டான். இனிமேல் இந்த கோபஸ்திரிகள் இடக்கைக்கும் வலக்கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த இடைய பெண்கள்கிட்ட முன்னாடி போய் யாச்சகம் நிற்கப்படாது. திருடன்னு பட்டம் வந்தால் கூட பரவாயில்லை, யாச்சகம்னு பேர் வரப்படாதுன்னு தீர்மானம் பண்ணி அவள் கிரகத்திலேருந்து நீ வெண்ணையும் தைலையும் பாலையும் திருநியாமே வாஸ்தவமானு கேட்டாள். எனப்பனே ஆமாம் நாள் சுவாமி குருவாயூரப்பன் தலையை சேர்த்தாள். மம கலு பலிகேகே யாச்சனம் ஜாதமாஸ்தாம் இக புனரபலானாம் அக்ரதோ நைவ குர்வே இது விகிதமதிகி கிந்தேவ சந்தியஜயான்ஸ்யாம் ததிகிருதமஹரஸ்துவம் சாருணா சோரணேனா. நீ திருட்டு ரொம்ப அழகாக இருந்தேன். திருட்டு அழகாக இருந்து எங்கேயாவது உண்டா உலகத்தில்? சில பேர் பாடினா அழகாக இருக்கும், சில பேர் பேசினா அழகாக இருக்கும், சில பேர் பேசாமல் இருந்தால் அழகாக இருக்கும். ஆனால் திருடன் ரொம்ப அழகாக திருட்டான்னு அவனுக்கு பாராட்டு விழா வச்சான்னு எங்கேயாவது உண்டா? நீ திருட்டும் அழகாக இருந்ததே. ததிகிருத்தமாக ரஸ்துவம் சாருணா சோரணேனா. சௌரியம் தான் திருட்டுங்கிறதுக்கு சௌரியம் தான் சொல்லணும். இந்த சோரணம்ங்கிற சப்தம் கொஞ்சம் ரேர் யூசேஜ். அவர் பெரிய வியாக்கரண பண்டிதரோட பட்டத்திரி. அந்த விருத்தத்துக்கு தகுந்தாப்ப சாருணா சோரணேனா. ரொம்ப அழகாக பகவான் திருடினா. இந்த திருட்டு விஷயத்தை நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி திருட்டை சொல்லணும்னு நினச்சின்னு ஆரம்பித்தேன். இந்த திருட்டுக்கு இன்ட்ரடக்ஷன் தான் இது நாளி கொண்டு போயிருக்கு. நாளைக்கு தான் நவநீத சௌரியம். மேலே என்னென்ன லீலைகள் முடிகிறதோ நம்ம தொடர்ந்து பார்ப்போம். எல்லோரும் ஒரு நிமிஷம் இன்னும் இருக்கணும். மங்கள ஸ்லோகம் ஒரு நிமிஷம் நாம சங்கீர்த்தனம் முடிஞ்சப்புறம் கோஷ்டி கலைகளாம்னு பிரார்த்திக்கிறது. ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வ வினோதினி நந்தினுதே गिरिवर विंध्य शिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कंठ कुटुंबिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शयनसुते कुन्दसुम बृन्दसम मन्दहसितास्यं नन्दकुल नन्दभरतुन्दरनकन्दं पूतनिजगीतरवधूतदुरितं तं वातपुरनाथमिममातनुहृदब्जे कल्याणरूपाय कलौ जनानां कल्याणदात्रे करुणासुधाब्धे कंवादिदिव्यायुध सत्कराय वातालयाधीश नमो नमस्ते नारायण 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 मंगलम यादवेन्द्राय महनीय गुणात्मने वासुदेव तनुजाय वासुदेवाय मंगलम मंगलो मस्करीन्द्राय महनीय गुणात्मने
ಅನಂತರಾಮಯತೆಗೆ ಶ್ರವಣಾನಂದದಾಯಿನೇ ಶುಕಶಾಸ್ತ್ರಸ್ವರೂಪಾಯ ಪಾರಾಯಣಪರಾಯ ಚ ರಾಮಚಂದ್ರಾಶ್ರಯಾಖ್ಯಾಯ ಸಂಯಮೀಂದ್ರಾಯ ಮಂಗಳಂ ಕಾಂಚನಾದ್ರಿನಿಭಾಂಗಾಯ ವಾಂಛಿತಾರ್ಥಪ್ರದಾಯಿನೇ ಅಂಜನಾಭಾಗ್ಯರೂಪಾಯ ಆಂಜನೇಯಾಯ ಮಂಗಳಂ. ಗೋಪಿಕಾ ಜೀವನಸ್ಮರಣಂ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. ಶ್ರೀ ಸದ್ಗುರುಸ್ವಾಮಿನಃ ಜಯ. ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿನಃ ಜಯ. ಸ್ವಸ್ತಿ ಪ್ರಜಾಭ್ಯಃ ಪರಿಪಾಲಯಂತಾಂ ನ್ಯಾಯೇನ ಮಾರ್ಗೇಣ ಮಹೀಂ ಮಹೀಷಾಃ. ಗೋಬ್ರಾಹ್ಮಣೇಭ್ಯಃ ಶುಭಮಸ್ತು ನಿತ್ಯಂ. ಲೋಕಾಃ ಸಮಸ್ತಾಃ ಸುಖಿನೋ ಭವಂತು. ಕಾಯೇನ ವಾಚಾ ಮನಸಾ ಇಂದ್ರಿಯೈರ್ವಾ ಬುದ್ಧ್ಯಾ ಆತ್ಮನಾ ವಾ ಪ್ರಕೃತೆ ಸ್ವಭಾವಾತ್ ಕರೋಮಿ ಯದ್ಯತ್ ಸಕಲಂ ಪರಸ್ಮೈ ನಾರಾಯಣಾಯೇತಿ ಸಮರ್ಪಯಾಮಿ. ತ್ವದೀಯಂ ವಸ್ತು ಗೋವಿಂದ ತುಭ್ಯಮೇವ ಸಮರ್ಪಯೇ ತೇನ ತ್ವದಂಗ್ರಿಕಮಲೆ ರತಿಂ ಮೇ ಯಚ್ಚ ಶಾಶ್ವತೀಂ ಯದಕ್ಷರಪದಭ್ರಷ್ಟಂ ಮಾತ್ರಾಹೀನಂ ತು ಯದ್ಭವೇತ್ ತತ್ಸರ್ವಂ ಕ್ಷಮ್ಯತಾಂ ದೇವ ನಾರಾಯಣ ನಮೋಸ್ತುತೆ. ವಿಸರ್ಗಬಿಂದುಮಾತ್ರಾಶ್ಚ ಪದಪಾದಾಕ್ಷರಾಣಿ ಚ ನ್ಯೂನಾನಿ ಚಾತಿರಿಕ್ತಾನಿ ಕ್ಷಮಸ್ವ ಪುರುಷೋತ್ತಮ ಕ್ಷಮಸ್ವ ಯದುನಂದನ ಕ್ಷಮಸ್ವ ಗುರುಸತ್ತಮ ಕ್ಷಮಸ್ವ ಹರಿಸತ್ತಮ. ಯಜ್ಞೇಶಾಚ್ಯುತ ಗೋವಿಂದ ಮಾಧವಾನಂತ ಕೇಶವ ಕೃಷ್ಣವಿಷ್ಣು ಋಷಿಕೇಶ ವಾಸುದೇವ ನಮೋಸ್ತುತೆ. ಶ್ರೀಹರಯೇ ನಮಃ. ಗುರುವಾಯೂರಪ್ಪ ಶರಣಂ ನಾರಾಯಣ ಅಖಿಲ ಗುರು ಭಗವನ್ನಮಸ್ತೆ. ವಾಸುದೇವ ಕಾಮಾಕ್ಷಿ ಗುರುಮೂರ್ತೆ ತ್ವಾಂ ನಮಾಮಿ ಕಾಮಾಕ್ಷಿ. ಗುರುವರ್ಯ ಪಾದುಕೆ ಶರಣಂ.